Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ஆசிக்கின்றேன். I would like to share a short story. ஒரு நாள் ஒரு தகப்பனானவர் ஒரு பெரிய மாளிகையை கட்டினார். ஒரு பெரிய மாளிகையை கட்டினார். அழகான மாளிகை, அற்புதமான மாளிகை. அப்ப அவருடைய வாழ்க்கையில எல்லாம் அவருடைய குறிக்கோள் என்ன? அந்த மாளிகையை கட்ட வேண்டும் என்றுதான் அவர் ஆசித்தார். அப்ப அதை கட்டிட்டார். இப்ப நான் ரிட்டையர் ஆகிறேன், நான் நல்லா போய் ஜாலியா இருந்துட்டு இந்த டென்ஷன்ல இருந்தெல்லாம் ஜாலியா இருந்துட்டு நான் வரேன் என்று அவர் உலகம் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சார். அப்ப அந்த நேரத்துல தன்னுடைய மகனை அழைத்தது, மகனே நான் போகிறேன், என் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், இப்ப வீட்டை பார்த்துக்க, நிலத்தை பார்த்துக்க, அதை பார்த்துக்க, இதை பார்த்துக்க என்று சொல்லி பொறுப்புகளை கொடுத்து விட்டு அவன் செல்லுகின்றான். அப்ப கொஞ்ச நாள் அப்புறமேட்டுக்கு உலகெல்லாம் சுத்தின பிற்பாடு அவன் எப்ப டயர்ட் ஆனானோ சரி வீட்டுக்கு போகலாம் என்று வீட்டை நோக்கி வருகிறான். அந்த வீட்டை நோக்கி வரும் பொழுது அந்த வீடானது பயங்கர தீ ஆபத்தில் இருக்கிறது. தீ விபத்து நடந்துட்டது. எரிந்து கொண்டு கொழுந்து விட்டு எரிகிறது வீடானது. அப்ப அந்த வீட்டை கண்டு அவன் மனம் உடைந்து போகிறான். ஐயோ என் வீடு எரிகிறதே, ஐயோ என் வீடு எரிகிறதே, என் உழைப்பெல்லாம் போச்சு, என் கஷ்டமெல்லாம் ஆண்டவரே நீர் பார்க்கலையா, இந்த வீடை நான் அவ்வளவு ருசித்து பசித்து நான் கட்டினேன் அல்லவா என்று கண்ணீர் விடுகின்றான். அந்த வேளையில சோர்ந்து போய் இருக்கையில அந்த மகனானவன், அவனுடைய மகன் ஓடி வருகிறான். சந்தோஷமாக ஓடி வருகிறான், சிரித்து கொண்டே ஓடி வருகிறான். அப்ப புலம்புகிறான், ஐயோ பார்த்தாயா என் வீடு எரியுதே என்று அந்த மகனிடம் அவன் கண்ணீர் விடும் பொழுது அந்த மகனானவர், அப்பா நீ ஏன் கண் கலங்குகின்றாய், ஏன் கண் கலங்குகின்றாய், இந்த வீட்டை நான் போன வாரமே வித்து விட்டேன், இந்த வீட்டை நான் ஒரு கோடி ரூபாய்க்கு வித்து விட்டேன் என்று அவன் சொல்லுகின்றான். உடனே அவனுடைய துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அவனுடைய துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. இதற்கு காரணம் என்ன தெய்வ பிள்ளைகளே? அவன் எதை அவனுடையது என்று நினைத்தானோ, இது என்னுடையது 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 என்று நினைத்தானோ, அது உடையும் பொழுதோ எரியும் பொழுதோ அவனுக்கு வலியை கொடுத்தது. அது எப்ப அவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ உடனே அவன் சந்தோஷமாய் மாறி, ஐயோ 1 கோடி ரூபாய்க்கு வித்தியா, சூப்பர்டா தம்பி, சூப்பர்டா தம்பி என்று மகிழ்ச்சியில் அவன் சென்றான். My dear friends, there was a village and a rich man built a big house, like a palace house he built, and after completion of the house he called his only son and said, now I entrust all my responsibility to you. You take care of this big palace and you take care of the field, you take care of all my property, and I will go for a worldwide tour. And after submitting the responsibility, he left for worldwide tour and he went everywhere. And after a long days he returned back, and while he returned he saw his house was full of fire. It's burning, it's burning, it's full of with the flames. And by seeing this he was disappointed, he was collapsed, he was crying, ayo my house is gone, my hard work is gone, my money is gone, my hope is gone, my joy is gone. Lord, have you not seen my hard work to build this house? He was crying, crying, crying. And his son ran away and ran to him and asked, what happened, Dad? Why are you crying? Ayo, the dad replied, see my house is burning. See, my hope is burning. See, all my hard work is burning. Now where will I go? He was crying.
Then son smilingly said to dad, last week only I sold this house for 1 crore rupee. You don't worry, we have our money, we did not lose anything. Immediately the sadness turned into joy. He forgot all his worries and he started smiling. What is the reason, my dear friends? The simple reason is, as long as he thought it was his, he had to worry. When he came to know that it is not his and he has already profited from it, he did not worry. He did not think about it. இன்றைய காலகட்டத்திலே அதுதான் தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நம்பல்து என்று நினைத்துக் கொண்டு பல பிரச்சனைகளை, பல வேதனைகளை, பல துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீ நம்பல்துன்னு நீ நினைக்காத, யாரையும் நீ நினைக்காத. யாருமே உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, யாருமே உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. One day they are all going to burn or be buried. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது என்னது, அவன் என்னது, இவ என்னது, புருஷன் என்னது, பொண்டாட்டி என்னது, பிள்ளைங்க என்னது, பேர பிள்ளைங்க என்னது என்று ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து கொண்டிருக்கையில நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், தனிமைகள், இல்ல மனவேதனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. Let's not worry about those things, my dear children. We are no one. Nothing is ours. We all came alone and we will return alone. நாம் தனியாக வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஆனால் அதையும் இதையும் பிடித்துக்கொண்டு நாம் அவதிப்படுகிறோம். எஸ்தரானவள் தன்னுடைய துன்ப காலத்திலே ஆண்டவரை பற்றி கொண்டால் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதே போல இயேசுநாதர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதே போல அன்றாட ஜெபிப்போம், விடாமல் ஜெபிப்போம், விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். தெய்வ பிள்ளைகளை கடைசியாக சொல்லுகிறேன், தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்றால் அது முயற்சி. We should try in searching. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எதற்காக சொல்லப்பட்டது என்றால் அது நம்பிக்கை. It's a belief. We should ask that the Lord will give. We should believe that the Lord will give. நாம் கடவுள் கொடுப்பார் என்பதை நம்பணும். கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். மூன்றாவதாக தட்டுவது. You should go on try. விடாமுயற்சி எடுத்து ஆண்டவரை பற்றிக் கொள்வதிலே நமக்கு விடுதலை உண்டு. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி,
திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய் நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 இருந்து 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 இருந்து 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.